வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய பாஜ கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் விட்டல்குமார் சொன்னாங்குப்பம் என்ற இடத்தில் நேற்று சடலமாக கிடந்தார். உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுகம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலையில் பலத்த காயம் இருப்பதால் மர்ம நபர்கள் அவரை அடித்து கொலை செய்திருக்கலாம் என விட்டல்குமார் குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர். ஆனால் விபத்தில் இறந்ததாக போலீசார் கூறுவதாக விட்டல்குமார் மனைவி ரேவதி குற்றம் சாட்டினார். அப்போலோல அட்மிட் பண்ணது அவங்க ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்களா, ஆனா அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட ஓரல் ஸ்டேட்மெண்ட் சொன்னது ராட்ல தான் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். இப்போ அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது தான் இப்போ ஸ்டேஷன்ல பேசுறாங்க. தகவல் அறிந்த பாஜ மாநில செயலாளர் கார்த்தியாயினி, மாவட்ட தலைவர் மனோகரன் உள்ளிட்டோர் மருத்துவமனையில் திரண்டனர். விட்டல்குமார் மரணத்தில் மர்மம் இருப்பதால் இவ்வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இறந்த விட்டலுக்கும் சிலருக்கும் முன் விரோதம் இருந்ததால் அடித்து கொலை செய்திருப்பதாக அவரது மனைவி புகார் அளித்தும் போலீசார் உரிய விசாரணை நடத்தாமல் அலட்சியம் காட்டுவதாக பாஜவினர் குற்றம் சாட்டுகின்றனர்.